பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஒரு புதிய ஆண்டில் உங்களை மறுபடியுமாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் இந்த 2024 ஆண்டை நமக்கு அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. இந்த நல்ல ஒரு புதிய ஆண்டிலும் கூட வாலிபர்களாக நாம் இணைந்து கர்த்தரை துதிப்பது, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்பது, அவரோடு கூட நேரத்தை நாம் செலவிடுவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த சந்தோஷத்தையும் நல்ல ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆகவே நம்ம இந்த வருடம் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருக்குள்ளாய் நாம் மகிழ்ந்திருப்போம். தேவன் நன்மையினாலும் அவருடைய கிருபையினாலும் இந்த ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட, இந்த புதிய ஆண்டிலும் கூட ஒரு வார்த்தையை நாம் தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரம் 22வது வசனம், அதில் உள்ள ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. இந்த 2024 ஆண்டில் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அவர் சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் படிக்கிற காரியங்கள், வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் சரி, உங்கள் இருதயத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிற நல்ல ஒரு தெய்வம். பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ வாலிபர்கள் எதன் மூலமாகவோ சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். அநேக காரியங்களின் மூலமாய் சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் உலகம் தர முடியாத, ஒருவரும் நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட முடியாத நிலையான ஒரு சந்தோஷத்தை நம் தேவன் நமக்கு இந்த ஆண்டில் அவர் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வாலிபர் ஜப நேரத்தில் இந்த இளமையில் இயேசுவோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த 2024 ஆண்டில் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் அவர் சந்தோஷத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் நிச்சயமாய் சந்தோஷப்படும். அதில் கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. உங்கள் இருதயம் எப்பவும் மகிழ்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். பாருங்கள், அன்றைக்கு சீஷர்கள் எல்லாரும் கலக்கமடைந்த ஒரு நிலையில் காணப்பட்டு கொண்டு இருந்தார்கள். அவர்கள் எதிர்காலத்தை குறித்து என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவேளை இப்போ துக்கமடைந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் இருதயம் ஒரு நாள் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. இதுவரையில் இந்த 2023 வருடத்தில் அல்லது அதற்கு கடந்த வருடங்களில் ஏதோ ஒரு துக்கத்தினால், ஏதோ ஒரு காரியங்களினால் நீங்கள் சோர்ந்து போய் துக்கத்தோடு காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்கள் படிப்பாக இருக்கலாம், அல்லது வேலை காரியமாக இருக்கலாம், அல்லது எதிர்கால நன்மைகளாக இருக்கலாம். எதுவானாலும் சரி, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கத்தோடு கலக்கத்தோடு நீங்கள் இருந்து வந்திருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 24வது வருடத்தில், இந்த 2024 ஆண்டில் உங்கள் இருதயத்தை அவர் சந்தோஷப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் மகிழ்ச்சியினால் நிறைய போகிறது. இந்த உலகத்தினால் அல்ல, தேவன் தரக்கூடிய மகிழ்ச்சியினால், தேவன் தரக்கூடிய சந்தோஷத்தினால் உங்கள் இருதயம் களிகூற போகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போம். இந்த புதிய ஆண்டில் புதிய தீர்மானங்களை எடுப்போம். தேவனுடைய பாதத்தில் காத்திருப்போம். அவர் நம்முடைய இருதயத்தை அவர் மகிழ பண்ணுவார். தேவனுடைய இருதயத்தை அவர் நம்முடைய இருதயத்தை மகிழ பண்ண வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்கள் நாம் என்ன பண்ணணும்னா, சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு, அவருக்கு பரிசுத்தமாய், அவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த முடியும். சாதாரணமாக நாம் ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் சில குவாலிஃபிகேஷன் தேவைப்படுகிறது. ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த இன்டர்வியூவில் அவங்க நம்மளை செலக்ட் பண்ணணும்னா அவர்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது தான் அவங்க என்ன பண்ண முடியும்னா நம்மை செலக்ட் பண்ணுவாங்க, நல்ல ஒரு சேலரி நமக்கு கொடுப்பாங்க. அது ஒருவேளை இல்லாத பட்சத்தில் நாம் எதிர்பார்க்கிற நன்மை, நாம் எதிர்பார்க்கிற நல்ல ஒரு சேலரி என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல் தேவன் சொல்லுகிறார், மகளே மகளே உன் இருதயம் சந்தோஷப்படும் சொல்லி அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆனால் அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய காரியங்களில் சில காரியங்கள் எதிர்பார்க்கிறார் அவர். நாம் சில குவாலிஃபிகேஷனோடு நாம் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான
ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நாம் வாஞ்சிக்கிறவர்களாய், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாய் நாம் என்ன பண்ணணும்னா காணப்பட வேண்டும். தினமும் வேதத்தை நாம் வாசிக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், தேவனோடு கூட நேரத்தை நாம் செலவிடும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுவார்னா சந்தோஷப்படுத்துவார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோசுவாவே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த புதிய ஆண்டில் நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் எப்பவும் தினமும் வேதத்தை நான் வாசிப்பேன். ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தையோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்குவேன். வேதத்தின் வசனத்தோடு கூட என்னுடைய நாளை நான் ஆரம்பிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நம்ம கடந்து வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயத்தை அவர் கலிகூற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுகிற ஒரு நாள் கூட அது வீணாய் போகவே போகாது. பாருங்க, அன்றைக்கு யோசுவா தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தார். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு நிலையில யோசுவா காணப்பட்டு கொண்டிருந்தார். அன்றைக்கு அநேக மனிதர்கள் இருந்தாங்க, நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை யோசுவா செய்தார். ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்தார், தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தார். இன்றைக்கு இந்த புதிய ஆண்டில் நாம் ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அனுதினமும் நான் காத்திருப்பேன். என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளை நான், ஒரு புதிய நாளை நான் ஆரம்பிக்கும் பொழுது தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த நாளை நான் ஆரம்பிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழுந்தவுடனே ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், அவரோடு கூட பேசணும், அவரை பாடி துதிக்கணும். இப்படி நாம் செயல்படும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார். யோசுவா தேவனுடைய சமூகத்தில் அவருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே காத்திருந்ததுனால அவருக்கு கிடைச்ச ஒரு மேலான ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு அந்த கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் என்ன பண்ணார்னா சுதந்திரித்தார். தேவன் வாக்கு கொடுத்தார், நான் கானான் தேசத்திற்குள்ள உங்களை கொண்டு செல்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு அவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை அதை பெற்றுக்கொண்டு அதை ஜனங்களை நடத்தி வரும் பொழுது திரளான ஜனங்கள் அவர்களோடு கூட நடந்து வந்தார்கள். எகிப்திலிருந்து அடிமைத்தன வீடாகி அந்த எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட பொழுது அநேகர் அந்த இடத்திலிருந்து என்ன பண்ணாங்கன்னா சுதந்திரிக்க போகிறோம் என்று சொல்லி கடந்து வந்தார்கள். ஆனால் அநேகர் அதை சுதந்திரிக்க முடியாத நிலை போய்விட்டது. ஆனால் யோசுவா சுதந்திரித்து கொண்டார். யோசுவா அந்த சந்தோஷத்தில் பங்கு பெற்று கொண்டார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் தேவ சமூகத்திலே காத்திருந்தபடியினால், தேவனோடு கூட அவர் நேரத்தை செலவிட்டபடியினால், தேவனுடைய பிரசன்னத்தில் அவருடைய பாதத்தில் அவர் அமர்ந்திருந்தபடியினால் அந்த சந்தோஷத்தை, அந்த சுதந்திரத்தை அவர் என்ன பண்ணார்னா யோசுவா பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு இந்த புதிய ஆண்டில் அந்த ஆசீர்வாதமான அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா தேவ சமூகத்தில் காத்திருப்போம். அவர் நம்முடைய இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்துவார். ஒருவேளை படிக்கிற நேரங்களில் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். சில படிப்பின் நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். எனக்கு இந்த படிப்பு எனக்கு சரியான ஒரு நிலையில் என்னால் வரவே முடியலை, இந்த படிப்பில் என்னால் மேலான நிலைக்கு என்னால் வர முடியலைன்னு சொல்லி கலங்கி போன நிலையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு போட்டி தேர்வுக்காக நீங்கள் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிடுங்கள். தேவனோடு கூட சரியான நேரத்தை நீங்கள் செலவிடும் பொழுது அவர் உங்கள் இருதயத்தை அவர் சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் அவர் தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதிக காரியங்களை செஞ்சு அதிக முயற்சி எடுத்து அதிக பிரயாசப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் சோர்ந்து போன நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2024வது வருடத்தில் உன் இருதயம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். மேற்படிப்பின் காரியத்திற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு வேலை காரியங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். இத்தனை வருடங்களாக நான் எத்தனையோ முயற்சி செய்தும் இன்றும் நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன், இதுவரையில் நான் தோற்று போன நிலையில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. சந்தோஷத்திற்கு ஏதுவான காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த நன்மையை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்து அவைகளை நிறைவேற்றி உங்கள் இருதயத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். அல்லது வேலை காரியத்தை நிமித்தமாக, வேலையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் நிமித்தமாக, எதிரான மனிதர்கள் உங்களுக்கு செய்கிற ஏதோ ஒரு செயல்கள் நிமித்தமாக உங்கள் இருதயம் துக்கமடைந்த நிலையில்
நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் இருதயத்தை அவர் சந்தோஷப்படுத்துவார். உங்கள் இருதயம் மகிழ்ச்சியினால நிரம்பும். உங்க இருதயத்துல இதுவரையிலும் இல்லாத ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் கர்த்தர் இந்த ஆண்டில் அவர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். யோசுவாவை போல தேவ சமூகத்திலே தேவனுடைய பாதத்தில் காத்திருப்போம். அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போம். இந்த வாலிப நாட்களில் தேவ சமூகத்தில் நம்ம எவ்வளவு நாம் அமர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை அவர் ஆனந்தத்தினால் நம்மை நிரப்புவார். பாருங்கள், ஒரு திருமணமாகி சில நாட்கள் ஆன பிறகு தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு சரியான நேரத்தை கொடுக்க முடியாது. பல காரியங்கள், பல சூழ்நிலைகள், பல எதிரான காரியங்கள் நம்முடைய இருதயத்தை பாதிக்கக்கூடும். பல காரியங்கள் நம்முடைய இருதயத்தில், பல தேவைகள், அநேக காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா சோர்ந்து போயிடும். ஆகவே இந்த வாலிப நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அது நல்ல ஒரு விசேஷித்த நாளாக இருக்கிறபடியினால் இந்த நாட்களில் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். அந்த வார்த்தையை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இதுவரையிலும் ஒருவேளை துக்கத்தோடு கடந்து வந்திருக்கலாம். கடந்த ஆண்டு பல தோல்விகளை நம்ம சந்தித்திருக்கலாம். அநேக முயற்சிகளை செய்து நம்ம தோற்று போயிருக்கலாம். அநேக காரியங்களை நம்ம வெட்கப்பட்டு போன நிலையில் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். கூட வேலை பார்க்குறவங்களுக்கு மத்தியில், சக மனிதர்களுக்கு மத்தியில் நம்ம தோற்று போன நிலையில் வெட்கத்தை அனுபவித்தவர்களாய் நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த 2024 ஆண்டில் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். நீங்கள் இதுவரைக்கும் நடந்ததை போல் அல்ல. இந்த வருடத்தில் ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை அவர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், ஐயோ புதிய ஆண்டு பிறந்து விட்டது, இந்த ஆண்டும் என்னுடைய வாழ்க்கை இதே நிலையில தான் கடந்து செல்லுமோ என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்த ஆண்டை போல் அல்ல, இதுவரையில் நீங்கள் நடந்து வந்த பாதைகளை போல் அல்ல, இந்த ஆண்டில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நன்மைகளை செய்து உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் சில காரியங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு காரியம் வந்து உங்களை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கலாம். இருதயத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் சில காரியங்கள், சில தோல்விகள் வந்து உங்கள் இருதயத்தை அப்படியே சோர்ந்து போக பண்ணலாம். உங்கள் இருதயத்தை கலங்கி போக பண்ணியிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றிற்கும் இந்த ஆண்டில் ஒரு முடிவை உண்டு பண்ணுவேன். ஹல்லேலூயா. அடிக்கடி சந்தோஷப்படுகிற நேரத்திலெல்லாம் அந்த சந்தோஷத்தை பறித்து கொள்ளும்படியாய் பிசாசு வருகிறான்ல. அநேக நேரங்களில் உங்கள் மகிழ்ச்சியை உங்களிடத்திலிருந்து கெடுத்து போடும்படியாய் சில மனிதர்கள் எதிராக எழும்புகிறார்கள் அல்லவா. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார். அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22ஆம் வசனத்தின் பின்பகுதி இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், ஒருவனும் அதை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை இனி ஒருவரும் எடுத்து போட முடியாது. இதுவரையிலும் அநேக நேரங்களில் சந்தோஷத்தை சில நேரங்களில் மனிதர்கள் பறித்திருக்கலாம், பிசாசு பறித்திருக்கலாம், அல்லது சில நபர்கள் ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாய் சில நேரங்களில் சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொடுக்கக்கூடிய இந்த சந்தோஷம், இந்த ஆண்டு உனக்கு நான் தரக்கூடிய இந்த சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பீங்க. இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டு அவங்க வாழ்க்கையில் காணப்படும். எல்லா காரியங்களிலும் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. படிப்பில் சந்தோஷமாக நீங்கள் எழும்ப போகிறீங்க, மேலே உயர போகிறீங்க. வேலை காரியங்களில் சந்தோஷமாக நீங்கள் காணப்பட போகிறீங்க. எல்லா காரியங்களையும், எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து உங்களை அற்புதமாய் அவர் நடத்த போகிறார். உங்கள் எதிர்காலங்களை குறித்து நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். எதிர்காலம், என்னுடைய வாழ்க்கை எப்படி நடக்குமோ, இந்த காரியம் எப்படி முடியுமோ என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு கலக்கத்தோடு நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எதை குறித்தும் கலங்காதீங்க, கர்த்தர் உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களிலும் இருந்து, எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து, எல்லாவற்றிலும் இருந்து ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தை இந்த ஆண்டு அவர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆகவே அவர் சொன்ன வார்த்தையின்படியே, யோசுவாவுக்கு அவர் சொன்ன வார்த்தையின்படியே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உங்கள் வாயை விட்டு அந்த தேவன் தந்திருக்கிற அந்த வார்த்தை பிரியாதிருக்கட்டும். எப்பொழுதும் அவைகளையே தியானித்து, அவைகளையே சிந்தித்து, அவைகளையே நாம் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய சந்தோஷத்தினால் நம்மை நிரப்பி நம்முடைய இருதயத்தையும் அவர் களிப்படைய பண்ணுவார். ஹல்லேலூயா.
ஆகவே இந்த ஆண்டில் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படியாய் தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் நாம் ஜெபிக்க போகிறோம். சந்தோஷத்தை தடை செய்யும்படியாய், அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நன்மைகளை கெடுத்து போடும்படியாய், சத்துரு எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தோற்று போகும்படியாய், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படியாய் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு என்னுடைய இருதயத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி, இந்த வாக்குத்தத்தத்தின்படியே என் இருதயம் சந்தோஷம் அடையணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஒரு நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, வாலிபர்களாக நாங்கள் இணைந்து உம்மை நோக்கி பார்ப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த நல்ல பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, அன்றைக்கு நீ சொன்ன வார்த்தை, சீஷர்களை பார்த்து சொன்னீரே, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். தகப்பனே, அந்த வார்த்தை இன்றைக்கு நாங்கள் வாக்குத்தத்தமாய் நாங்கள் சுதந்திரிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு நாங்கள் சுதந்திரிக்கிறோம் தகப்பனே. வாலிபர்களாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, இன்றைக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா. இந்த ஆண்டு ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக, ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இருதயத்தில் இருக்கிற துக்கங்கள், இருதயத்தில் இருக்கிற அப்பா தகப்பனை எல்லா அழுகையும் கண்ணீரும் மாறி போகட்டும் ஐயா. இருதயம் சந்தோஷம் அடையட்டும், இருதயம் மகிழட்டும். இருதயத்தில் ஒரு ஆனந்த சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுவீராக. ஆனந்தத்தினால் கர்த்தர் இருதயங்களை மகிழ பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பன், இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய படிப்பின் காரியங்களில் குறித்திருக்கிற எல்லா துக்கமும் கவலையும் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறுவதாக. தகப்பனே, இந்த ஆண்டு பப்ளிக் எக்ஸாம் நான் எழுத போறேன், எப்படி எழுத போறேனோ தெரியலன்னு சொல்லி கவலையோடு அப்பா அதை குறித்த ஒரு கலக்கத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் சந்தோஷத்தை நீர் கொடுப்பீராக. சந்தோஷம் அடையும்படியான நல்ல மதிப்பெண்களை கொடுத்து கர்த்தர் தேர்ச்சி பெற பண்ணுவீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆண்டு தகப்பனே, பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்புக்காக நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். தகப்பனே, நாங்கள் எந்த ஒரு கல்லூரியில படிக்கணும்னு சொல்லிட்டு அப்பா தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எதிர்கால படிப்பை குறித்து, மேற்படிப்பை குறித்து கலக்கத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்து கர்த்தாவே, அவர்கள் விரும்புகிற நல்ல ஒரு படிப்பை, நல்ல ஒரு கல்லூரியை கொடுத்து கர்த்தர் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவீராக. சந்தோஷப்படுத்துங்கப்பா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பள்ளி படிப்பை முடித்து இன்னும் போட்டி தேர்வுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற, போட்டி தேர்வுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற, தகுதி தேர்வுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற, மேற்படிப்புக்கான தகுதி தேர்வுக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த தகுதி தேர்வுல நல்ல மதிப்பெண்களை கொடுத்து, நல்ல ரிசல்ட்டை கொடுத்து தகப்பன், அவர்கள் விரும்புகிற அப்பா படிப்பை படிப்பதற்கு ஏதுவான வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள், இத்தனை ஆண்டுகளாக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கத்தையும் நீக்கி என் தேவன் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவீராக. சந்தோஷப்படுத்தும்படியே நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கல்லூரி படிப்பை முடித்து சரியான வேலை வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில வேலை தேடி 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 சோர்ந்து போன நிலையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த ஆண்டு தகப்பனே, வேலை வாய்ப்பிற்கு ஏதுவான காரியங்கள் உருவாக்கப்படுவதாக. வேலை வாய்ப்புக்கு ஏதுவான நன்மைகள் இவர்களை தேடி வருவதாக. இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் இவர்களை தேடி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இது நிமித்தமாய் இருக்கிற கலக்கங்கள் மாறட்டும். இருதயம் சந்தோஷம் அடைவதாக. இருதயம் சந்தோஷம் அடையட்டும் ஐயா. எல்லா துக்கங்களும் மாறட்டும் ஐயா. நல்ல ஒரு வேலை வாய்ப்புல நல்ல ஒரு உயர்வுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு உயர்வை கட்டளையிடுவீராக. எதிர்பார்க்கிற தகப்பனே, நல்ல ஒரு சேலரியை கொடுத்து நீங்க ஆசீர்வதித்து இவர்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவீராக, மகிழ பண்ணுவீராக. எதிர்காலத்திற்காய், திருமண காரியத்திற்காய், எதிர்கால நன்மைகளுக்காய் தகப்பனே எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் சந்தோஷத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு நாளும்
வேதத்தை தியானிப்பதற்கும் தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுவதற்கும் தவறாதபடிக்கு தகப்பனே தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தோடு இந்த ஆண்டை ஆரம்பிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடட்டும். அப்பா, நீர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நீர் பேசுகிற அந்த வார்த்தைகளை கர்த்தாவே அப்பா இவர்கள் கேட்கட்டும் ஐயா. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் மாற்றுவீராக, பலப்படுத்துவீராக. இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க கர்த்தர் பலன் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பலன் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துங்க. எல்லா தடைகளும் மாறட்டும். அப்பா, கலக்கத்தையும் சோர்வையும் அழுகையும் கொண்டு வருகிற எல்லா சத்துரு எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இயேசுவின் நாமத்தில் தோற்று போகட்டும் ஐயா. இதுவரையிலும் வந்திருந்த தகப்பன் எல்லா தோல்வியும் இன்றைக்கு ஜெயமாய் மாறுவதாக. இனி தோல்வி இவர்களை பின் தொடர முடியாதபடிக்கு சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்புவீராக. ஜெயத்தை நீர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆண்டு, இந்த 2024வது ஆண்டு, இந்த ஜனவரி முதல் தகப்பனே டிசம்பர் வரையிலும் ஒவ்வொரு நாளும் இவர்கள் சந்தோஷமா இருக்கட்டும். இவர்கள் எல்லா காரியங்களும், படிப்பின் காரியங்கள், வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், எல்லா காரியங்களிலும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்க பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நாம் எடுத்த தீர்மானத்தின்படி வேதத்தை வாசிக்கவும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கவும் நாம் அதில் தவறாமல் நாம் காணப்படுவோம். நாம் அதில் ஜாக்கிரதையோடு நாம் கூட இருப்போம். தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் எல்லாம் மாறும். அவர் நம்முடைய இருதயத்தை அவர் சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. உங்கள் ஒவ்வொருடைய இருதயம் இந்த ஆண்டு சந்தோஷமாக இருக்க போகிறது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 648613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.